நாமத்தில் வாசமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தர் நம்மளோடு பேச போகிறதான ஒரு காரியம். இந்த உலகத்துல ஒரு மனிதனை கனப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு தன்னுடைய தகுதிக்கு சமமாக அந்த மனிதன் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பொழுதுதான் மதிப்பார்கள். இல்லாவிட்டால் அதற்கு மேன்மையாக, தன்னை விட அதிக மேன்மையாக இருக்கிறவர்களை தான் மதிக்கக்கூடியவர்களாய் இன்று இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வேலையோ இல்ல ஒரு படிப்போ இல்ல ஐஸ்வர்யம் இல்லை என்றால் தங்களை விட குறைவாய் இருக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அப்படிதான் இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு திருமண வீடா இருக்கட்டும், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அதிகாரியாய் இருக்கிறவர்கள், அரசியல்வாதிகள், இவ்விதமாக தொழிலதிபர்களாய் இருப்பார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு முதலிடம் வகிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் பேரைகளை இந்த இன்விடேஷன்ல பதிவிடக்கூடியவர்களாக, அப்படியாக தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அதிகமாக உயர்ந்திருக்கிறவர்கள் தான் இந்த உலகம் மதிக்கப்படுகிறதா இருக்கிறது, தேடப்படக்கூடியதா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏதாவது ஒரு துறையில, ஏதாவது ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் சிறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு மனிதர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் தானாக போய் அவர்களை நேசிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ நமது ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பின் தெய்வமாய், நம்முடைய ஆண்டவர் உலகத்தினுடைய படிப்பை வைத்தோ, ஐஸ்வர்யத்தை வைத்தோ, பணத்தை வைத்தோ, ஆஸ்தியை வைத்தோ, அவர்களுடைய மகிமையான ஒரு சூழ்நிலைகளை வைத்தோ ஆண்டவர் அவர்களை தேடுகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவர்களிடத்திலே ஆண்டவர் பேசக்கூடியவராய், அவர்களை ஆண்டவர் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசக்கூடியதான ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்துல நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒதுக்காமல், கர்த்தர் நம்மை நேசித்து அவர் உயர்த்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதன் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போவோம்னா, நம்முடைய சங்கீதங்களின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசிப்போமானா, சங்கீதம் 146 அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 7ஆம் வசனம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் வாழும் பொழுது அப்படிப்பட்டவர்களைத்தான் தேடி வந்தார். எப்படிப்பட்டவர்களை? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவராய் தேடி வந்தார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் தேடி வந்தார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறவராய் தேடி வந்தார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்மிடத்தில் வரும்போது அவர்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளாதவராய் நம்முடைய ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி, அவர் எல்லாரையும் ஆதரித்தார், அரவணைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சீசர்கள் கூட பேதைகளாகத்தான் இருந்தார்கள். மீன் பிடிக்கிறவராய் இருந்தார், வரி வசூல் பணம் செய்கிறவராய் இருந்தார். அப்படிப்பட்டவர்களை தேவன் தாமே தன்னோடு கூட வைத்து அவர்களையும் தேவன் ஒரு பெரிய சீஷர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றினதை நம்ம பார்க்க முடியும். நேசித்ததை, உருவாக்கினதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல கூட பிறரால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது, பிறரால் பரிசுத்த வேதாகமத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், அவமதிக்கப்பட்டவர்களை தேவன் எவ்விதமாய் நடத்தினார், அவர்களிடத்திலே ஆவியான இயேசு கிறிஸ்து எப்படியாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம் அறிந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம் தொட்டு நம்ம வாசிக்கலாம். பரிசேயரின் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியின் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அடுத்து தொடர்ந்து நம்ம அதை வாசிக்கும் போது நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பரிசேயனால், அவனுடைய பெயர் சீமோன் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த சீமோனை குறித்து சொல்லுகிறார்கள். அவர் குஷ்டரோகியா இருந்தவர், பின்பு அவர் சுகமாகினார் என்று சொல்லி நம் வேதத்திலே வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர் தன்னுடைய வீட்டிற்கு போதனை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரும் அவருடைய அழைப்புக்கு இணங்கி அங்கே போதனை செய்வதற்காக அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய வழக்கத்தின் முறைப்படி என்னவென்று பார்க்கும்போது, ஒரு வீட்டிற்குள் ஒரு மனிதன் செல்லுவாரையானால் அந்த மனிதன் வீட்டுக்குள்ளே வரும்போது அவருடைய கால்களை தண்ணீரால் கழுவ வேண்டும், அவர்களுக்கு டவல் எடுத்து துடைக்க கொடுக்க வேண்டும். பின்பதாக அவருடைய கால்களை அந்த தண்ணீரால் கழுவி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், பரிமள தைலம் கொடுக்க வேண்டும், அவரை ஷாலோம் என்று சொல்லி வரவேற்க வேண்டும். இப்படியெல்லாம் சில கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த சீமோனோ இப்படிப்பட்ட ஒரு கனத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு
கொடுக்கவில்லை என்றுதான் நாம் பார்க்க முடியும். அதை இயேசு கிறிஸ்துவானவரும் அந்த கணங்களை அவர் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் அறிவோம். அப்போ இப்படி அவர் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து போதனை செய்து கொண்டு இருக்க ஆரம்பிக்கும் போதுதானே அவருக்கு பின்னாக ஒரு ஸ்திரீ கடந்து வருவதை பார்க்கிறோம். அங்கே சீமோன் தான் சொல்லுகிறார், பாவியான ஸ்திரீ இவள் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அவள் அங்கே கடந்து வந்து அவருக்கு முன்னாக கூட வர முடியாத அந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவள் என்ன செய்கிறாள், அவள் இயேசு கிறிஸ்துவின் பின்னாலே வந்து அவருடைய கால்களுக்கு அவள் கால்களுக்கு தண்ணீரை ஊற்றி அங்கே கழுவி தன்னுடைய தலைமயிரினால் அந்த கண்ணீரை துடைத்து, கால்களுக்கு கண்ணீரை அவள் ஊற்றி தலைமயிரினால் அதை துடைத்து அவள் அங்கே செய்கிறதான அடுத்த காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சீமோன் வந்து இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் அந்த ஸ்திரீ செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த சீமோன் இவர் தீர்க்கதரிசியான அடுத்த வசனங்களை பார்க்கும்போது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இப்படி சிந்தித்துக் கொண்டுதான் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறான் இந்த சீமோன். எப்படி சொல்லுகிறார், இவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார், ஆனா அப்படி இருக்கிறவர் இந்த பாவியான ஸ்திரீ வந்து இவர் இவ்வளவெல்லாம் செய்கிறாளே என்று சொல்லி இவர் ஏன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அங்க யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இயேசு உடனே அவனை நோக்கி, ஏனென்றால் இயேசு இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தை அறிந்தவர். உடனே சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு பின்னாடி உள்ள நம்ம வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், அந்த பாவியான ஸ்திரீ என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து முன்னாடி வர தகுதி இல்லாம அவங்க பின்னாடி கூடி வந்து அவங்க பாதத்தை தன்னுடைய தண்ணீரால் அல்ல கண்ணீரால் கழுவி தன் தலைமயிரால் துடைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெண்ணினுடைய முடியை, அந்த தலைமுடி என்பது அவளுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் நம்ம 11ஆம் அதிகாரத்துல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு தலைமயிர் என்பது ஒரு பெண்ணின் மகிமை. அந்த தலைமுடியை கொண்டே இந்த இயேசுவின் பாதத்தை துடைக்கிற இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். தண்ணீரினால் அவர் கழுவாமல் தன் கண்ணீரினால் அங்கே கழுவினதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, விலையேற பெற்ற பரிமள தைலம், அந்த பரிமள தைலத்தை விற்று தனக்கு செலவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு அவள் ஏற்படுத்திக் கொள்ளாதவராய் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே ஊற்றி அவருடைய பாதத்தை அவள் முத்தம் செய்கிறாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இப்படிலாம் இதை பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த சீமோனை பார்த்து இதெல்லாம் சொல்லுகிறார், நீ இந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது நீ எனக்கு இவர்களை ஒன்றுமே செய்யவில்லை, என் பாதங்களை கழுவல, நீ அதற்கு தண்ணீர் தரல, நீ அதை துடைக்கல, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்திரீயோ, ஏனென்றால் நீ அப்படி செய்யல அப்படின்னா உனக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படுகிறது, உனக்கு சில கிரியைகள் மாத்திரமே மன்னிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இவளுக்கோ எல்லா மன்னிப்பும் இவளுக்கு தான், உன்னுடைய கொஞ்சம் பாவம் மட்டும் தான் மன்னிக்கப்பட்டிருக்கு, இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அவர் முழுமையாய் அவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி அந்த ஸ்திரீயை கனப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நம்ம அடுத்த வாசிக்கிறோம் இல்லையா, அவர் 50வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அங்கே இந்த ஸ்திரீக்கு, இந்த பாவியான ஸ்திரீக்கு பரிந்து பேச அங்க யாருமே இல்ல பிரியமானவர்களே. இஸ்ரவேல் தேசத்திலே யாரை தெரியுமா அற்பமா நினைப்பாங்க, அவங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல வசதி குறைவானவர்களை அற்பமா நினைப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த அவங்க வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுறவங்க, தர்மமேந்தி பிழைக்கிறவர்களை அவங்க அற்பமா நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, குஷ்டரோகிகளை மிகவும் அற்பமாக நினைப்பாங்க. குஷ்டரோகிகளை அந்த தேசத்திலிருந்து அவங்களை பாளையத்துக்கு புறம்பே வச்சிருவாங்க. அந்த பாளையத்துக்கு புறம்பே ஏதாவது ஜனங்கள் போய் பார்க்க போவார்களானால் அந்த ஜனங்கள் தங்களைத்தானே, நாங்கள் பாவி எங்களிடத்தில் வராதீர்கள் நாங்கள் அப்படி சொல்லி அவர்களாகவே ஒத்துக்கொள்ள சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்க குஷ்டரோகிகளை ஒதுக்கி வைக்கிறவர்களா இருப்பார்கள். ஆனால் அதைவிட பாவியாய் ஒரு ஸ்திரீ இருப்பானால் அதைவிட கொடுமையாக அங்கே அருவருக்கக்கூடியவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனால் நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது உன்னிடத்தில் ஒரு பெண் பாவம் செய்கிறவனா இருந்தால் அவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே நியாயப்பிரமாணத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் மேல பரிதாபம் கொள்ளுகிறதுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவியான ஸ்திரீ மேல் அங்க இரக்கம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அங்க சொல்ற பாவியான அந்த ஸ்திரீ மேல ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற நிலைமைகளை பார்க்கிறோம். பாவிகளை இஸ்ரவேலின் ஜனங்கள் அங்கே அற்பமாக நினைக்கிறவர்களாக நம்ம வேதத்துல பல இடங்களில பல பகுதிகளில்
ஆயக்காரர்ல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வேதத்துல பரிசேயன் நாங்க பார்க்கிறோம். பரிசேயன் ஆயக்காரரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஆலயத்துக்கு ஜெபிக்க போறாங்க. அப்போ பரிசேயன் எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல இல்லாததுனாலே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகேயு பாருங்க, அவன் சகேயு ஆண்டவர் வீட்டுக்குள்ள கூப்பிடும்போது இவன் பாவியானவன், இவன் ஆண்டவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறானேன்னு சொல்லி அங்க ஜனங்கள் சொல்லுகிறது குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த பாவியான பெண்ணு கூட பிரியமானவர்களே, அவங்களுக்கு பரிந்து பேச, அவங்க வாழ்க்கையில அவங்கள சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவரை தேடி வந்ததினால, அவளுடைய கண்ணீரை ஆண்டுடைய சமூகத்திற்கு காணிக்கையாய் படைத்ததினாலே அங்க தெய்வம் அவளுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணின் நீதியை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே வெளிப்படுத்தினதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நீங்களும் நானும் கூட அந்த பெண்ணை தேவன் கனப்படுத்தினது ஒரு முக்கியமான விஷயமாய் இன்னைக்கு நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோமே. இதை தேவன் கனப்படுத்தி இந்த புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்று நாம் உலகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதாவது காரணத்தோடு, ஏதோ ஒரு குடும்பத்தில நாம் அவமதிக்கப்பட்டவர்களாக, நாம் அவமானப்படுத்தவர்களாக, நாம் தள்ளப்பட்டவர்களாக, நம் வெறுப்பு நிறைந்தவர்களாக, ஏதோ ஒரு விஷயத்தில நம்ம ஒதுக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த உலகமோ, இந்த ஜாதி, பல சூழ்நிலைகள், ஜாதி பிரச்சனை, பண பிரச்சனை, மத பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பல விதத்துல நம்மளை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனால் நாம் ஒதுக்கப்பட்ட நாம் கர்த்தரிடத்தில் நாம் போகும்போது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, தேவன் நம்மை இந்த ஸ்திரீயை போல நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மளை நீதியாய் விளங்க பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பை அவர் விளையேறு பெற்ற நிலைமையிலே அவர் நம்முடைய அன்பை அவர் புரிந்து கொண்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நமக்காக அவர் நியாயம் பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்காக நம்முடைய தலையை உயர்த்தி கூடக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நம்முடைய தேவன் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு, நம்முடைய சுமைகளை அவர் மேல் வைத்துவிட்டு, இந்த உலகத்திலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அவரை நெருங்கி வாழுவோம். அவருக்காக ஜீவிப்போம். அவருடைய பிள்ளைகளாக இன்றும் என்றும் வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.